திரு அசோக்குமார் மகிழன், என்ன ஒரு நினைப்போடு தாவேக்கா இந்த ஆட்சியை அமைச்சிருப்பாங்க? ஏன்னா தேர்தலுக்கு பிறகு இது ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி அப்படின்ற ஒரு கடுமையான விமர்சனங்கள் தாவேக்காவின் மீது இருக்கு. காங்கிரஸ் கட்சி இந்த சந்தர்ப்பத்தை சாதுரியமா பயன்படுத்திட்டாங்க. அது உங்களுடைய சாணக்கியத்தனம் அப்படின்னு சொல்லலாமா? இல்ல தாவேக்கா ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க, நம்ம எப்படியாவது இந்த ஆட்சியை 5 ஆண்டுகள் கடத்தி விட வேணும், அந்த சந்தர்ப்பத்தை காங்கிரஸ் கூட்டணி பயன்படுத்தி கொண்டார்கள் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? இதற்காக திமுக தனித்து விடப்பட்டது அப்படின்ற ஒரு நிலைப்பாடையும் இந்த இடத்துல பேசலாம். என்ன உங்களுடைய கேள்விக்குள்ள போறதுக்கு முன்னாடி அண்ணன் வேலுச்சாமியோட கருத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்லிடுறேன். அண்ணன் வேலுச்சாமியை எனக்கு தனிப்பட்ட முறையிலேயே தெரியும். அவரும் எனக்கு நல்ல நண்பரும் கூட. அவர் சொன்ன மாதிரி 45 ஆண்டுகள் அரசியல்ல இருக்கிற ஒரு மூத்த தலைவர். அவர் காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லைன்னா இந்நேரம் ஊசி பாசி வித்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொன்னதை ஒரு காலத்திலையும் ஏத்துக்க முடியாது. எந்த கட்சியை சேர்ந்தவர்களானாலும் இந்த கருத்தை அனுமதிக்க முடியாது. இந்த இடத்துல நான் என்னுடைய கண்டனத்தை பதிவு பண்ணிக்கிறேன். அண்ணா ஒரு நிமிஷம். ராஜாஜி தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து வேலுச்சாமி சார் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் ஒரு பதில் சொல்லட்டும். ராஜாஜி தன்னுடைய ஆட்சி காலகட்டத்தில் குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்து தமிழர்களின் கல்வி முன்னேற்றத்தை தடுக்க பார்த்தவர். அவர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் தான். நீட் தேர்விற்கு அடித்தளமிட்டு தமிழர்களோட மருத்துவ கனவிற்கு முற்றுப்புள்ளி வைக்க நினைத்தது இதே காங்கிரஸ் கட்சி தான். இந்த காங்கிரஸ் கட்சி மட்டும் இல்லைன்னா தமிழர்கள் நாங்க யாரும் படிச்சிருக்க மாட்டோமா, ஊசி பாசி தான் வித்துக்கிட்டு இருப்போமா? இது ஒரு தவறான கருத்து. எல்லா தலைவர்களும் தமிழர்களோட கல்வி முன்னேற்றத்தை பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. டாபிக் உள்ள போலாம், அதை நான் வேற வழியில வரேன். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமையறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அந்த வரலாறு பேசலாம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு நேரம் நான் கொடுப்பேன், நீங்க கண்டிப்பா பேசுங்க. வேலுச்சாமி சார், நீங்க ஒரு மூத்த அரசியல் தலைவர், நீங்க உண்மையிலே புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு நேரம் கொடுக்கப்படுது, உங்களுக்கான நேரத்தை நான் கொடுக்கிறேன். கட்டாயமா நீங்க அப்போ அவங்களுக்கான பதில சொல்லுங்க. சரி, இப்ப தமிழக முன்னாடியே செஞ்சீங்கன்னா நான் குறுக்கிட்டு இருக்க மாட்டேன். சரி, ஓகே, நான் வரேன். அடுத்து நான் உங்களுக்கு நேரம் கொடுக்கிறேன். நான் வரேன். தமிழகத்துல கூட்டணி ஆட்சி அமைந்ததில் எங்களுக்கும் மகிழ்ச்சி தான். ஆனா அதை யார் கூட சேர்ந்து அமைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. தாவேக்கா ஆட்சி அமைப்பதற்கு தங்களுடைய ஆதரவை வழங்கிய விசிக போன்ற மாநில கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அது வரவேற்கக்கூடிய ஒன்று. ஆனால் இந்திய ஒன்றிய கட்சிகளான காங்கிரஸ், பாஜக போன்ற கட்சிகளுக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு தர்றது அப்படிங்கிறது மாநில சுயாட்சியை அதிகமாக வலியுறுத்தக்கூடிய இன்றைய காலகட்டத்திற்கு ஆபத்தான ஒன்று. அது தவறான ஒன்று. நான் படிப்படியா வரேன். இப்ப காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சி அதிகாரத்துல பங்கு கொடுக்கிறது மாநில சுயாட்சிக்கு எதிரானது மட்டும் கிடையாது, அது தமிழ் இன விரோத போக்கும் கூட. நான் ஒன்னா அடிக்க அதற்கான காரணங்களை சொல்ல முடியும். 1938 தொடங்கி 1965 வரை 3 முறை இந்தியை திணிக்க பார்த்து தமிழ் மொழியை அழிக்க முயற்சித்தவர்கள் காங்கிரஸ்காரர்கள். அந்த இந்தி திணிப்பை எதிர்த்து போராடிய தமிழர்களை, ராணுவத்தை வரவழைத்து 800க்கும் மேற்பட்ட தமிழர்களை சுட்டு கொன்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். மொழிவாரி மாநில பிரிவினையின் போது தமிழர்களுக்கு சொந்தமான 75,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை அண்டை மாநிலங்களுக்கு தாரை வார்த்து கொடுத்தவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். நெருக்கடி நிலை காலகட்டத்தில் பல மாநில உரிமைகளை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு சென்றவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள். அசோக்குமார் இத்தனை விஷயங்களை சுட்டி காட்டுறாரு. இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிந்த வாக்காளர்கள் தானே காங்கிரஸ் கட்சிக்கு சட்டமன்ற உறுப்பினர்களை கொடுத்திருக்காங்க. அவங்கள தாவேக்கா தன்னுடைய கூட்டணியில் சேர்த்துக்கிட்டு 2 அமைச்சரவை கொடுக்கல, என்ன தப்பாயிர போகுது? அனைத்து கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது அதுல காங்கிரஸ் கட்சிக்கும் தங்களுடைய ஒரு வாய்ப்பை வழங்குகிறோம், 2 அமைச்சரவை ஒதுக்கீடு செய்கிறோம், என்ன தவறு? அதைத்தான் நாங்க எங்களுடைய மக்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறோம். தொடர்ச்சியாக வரலாற்றில் தமிழர்களுக்கும் தமிழர்களின் உரிமைக்கும் எதிராகவே நின்று பழக்கப்பட்ட ஒரு கட்சியான இந்த காங்கிரஸ் கட்சியை புறக்கணியுங்கள், புறந்தள்ளுங்கள் அப்படின்னு தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி வலியுறுத்திக்கிட்டே வந்துகிட்டு இருக்கு. அதனுடைய பலன் தான் தொடர்ந்து தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தேஞ்சு ஒண்ணுமில்லாம போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட சூழல்ல தாவேக்கா காங்கிரஸ் கட்சிக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்து மீண்டும் உயிர் கொடுக்க நினைப்பது என்பது மாநில சுயாட்சிக்கு எதிரானது மட்டும் கிடையாது, தமிழ் இனத்திற்கே தாவேக்கா செய்யும் மிகப்பெரிய துரோகம். காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே தமிழ்நாட்டுல உயிரோட தான் இருக்கிறாங்க. இன்னும் என்ன உயிர்? அவங்க தனிப்பட்ட செல்வாக்குல உயிரோட கிடையாது. தொடர்ச்சியாக யாரோ ஒரு கூட்டணியுடன் இருந்து கொண்டுதான் அவங்க உயிரோட இருக்கிறாங்க. கடந்த காலத்துல திமுக கூட கூட்டணியில இருந்து உயிரோட இருந்தாங்க. இன்னைக்கு
தாவேகா கூட போய் ஆட்சி அதிகாரத்துக்காக ஒட்டிக்கிட்டாங்க. காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கு, காங்கிரஸ் கட்சிக்கு வாக்காளர்கள் இருக்காங்க. காங்கிரஸ் கட்சிக்கு என்ன வாக்கு வங்கி இருக்கு? வாக்கு வங்கி இருக்கு, என்ன வாக்கு வங்கி இருக்கு? எனக்கு கொஞ்சம் சொல்லுங்க. காங்கிரஸ் கட்சிக்கு தனிப்பட்ட வாக்கு வங்கி எத்தனை அளவு இருக்கு கொஞ்சம் சொல்லுங்க. 2014 நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில இருந்து வெளியேற்றப்பட்டதா வெளியேறினார்களா ஏதோ ஒண்ணு இருக்கட்டும். அன்றைய நாடாளுமன்ற தேர்தலின் போது காங்கிரஸ் கட்சி தனித்து தான் போட்டியிட்டது. தமிழ்நாடு முழுக்க காங்கிரஸ் கட்சி வாங்கிய வாக்குகளின் அளவு எவ்வளவு தெரியுமா? வெறும் 5 விழுக்காடு மட்டும்தான். பல தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட்டே போயிருச்சு. இதுதான் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியோட நிலை. இப்படிப்பட்ட காங்கிரஸ் கட்சியை இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வைத்து தமிழ் இனத்திற்கு மாபெரும் துரோகம் செய்தது மட்டுமல்லாமல் மாநில சுயாட்சிக்கு எதிரான ஒரு கட்சியை கொல்லைப்புறம் வழியாக தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது தாவேகா. இது மாபெரும் தவறு. தமிழ் இனத்திற்கு தாவேகா செய்த மிகப்பெரிய துரோகமா நாங்க பாக்குறோம். எந்த அடிப்படையில் இல்ல பாஜக வேலுச்சாமி சொல்லும் போதும் நாங்க எந்த அடிப்படையில் கொல்லைப்புறம் வழியா நுழைந்தோம் அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அது பாஜகவிற்கு. உங்களுக்கும் அதே கேள்விதான் முன்வைக்கிறேன். எது அடிப்படையில் கொல்லைப்புறம் வழியான்னு சொல்ல முடியும்? ஒரு பெரும்பான்மை இல்லாத அரசுக்கு மத்திய அரசு நாங்க எதிர்க்கப்படுகிறோம், குடியரசுத் தலைவர் ஆட்சியோ அல்லது பிற செயல்பாடுகளோ தமிழ்நாட்டிற்குள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக தாவேகா என்கிற ஒரு கட்சியை ஆதரித்து அவர்களை ஆட்சி அமைக்க வைக்கிறோம், நாங்களும் அமைச்சரவையில் பங்கெடுக்கிறோம். இது காங்கிரஸ் கட்சியோட ஸ்டாண்டு. இதுல என்ன தவறு இருக்க போகுது? இல்லைனா இப்ப நீங்க சொல்லக்கூடிய அதே பாஜக உள்ள வந்துரும் அப்படின்னு அவருடைய பயமே. அந்த பயத்தின் அடிப்படையில் தான் நாங்க ஆதரவை கொடுத்தோம்னு சொல்றாங்க. முதல்ல பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் என்ன பெரிய வேறுபாடு இருக்குன்ற கேள்வியை நான் முதல்ல வைக்கிறேன். இன்றைக்கு இவர்கள் சொல்கின்ற அத்தனை மதவாத போக்குகளுக்கும் அடித்தளம் விட்டவர்களே காங்கிரஸ் கட்சிக்காரங்க தான். அதை பத்தி பேசணும் அப்படின்னா அது தனி டாபிக். நீங்க அதற்கான தனி விவாதத்தை வைக்க நான் தயாரா இருக்கேன். ஓகே, அவருக்கான பதில் முடிச்சுங்க. அப்படியே கஸ்தூரி மேடம் இப்போ ஐயா கேட்டாரு நாம் தமிழர் கட்சிக்கு என்ன டெபாசிட் இருக்கு அப்படின்னு. நாங்க ஒத்துக்கிறோம். நாங்க தொடர்ச்சியா தேர்தலில் போட்டியிட்டு தோல்விதான் அடைஞ்சிருக்கிறோம். ஆனா தேர்தல் வெற்றி மட்டுமே நாம் தமிழர் கட்சியின் செயல்பாடு கிடையாது. அது மட்டுமே எங்களுடைய முழுமையான அரசியலும் கிடையாது. நாங்க தொடர்ந்து மக்களுடைய நல்வாழ்விற்காக அவர்களுடைய தேவைகளுக்காக போராடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி. இப்போ நாங்க 5 எம்எல்ஏ வச்சிருக்கிறோம், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறாங்க. நான் அதே கேள்விதான் திரும்பி கேட்கிறேன். இந்த 5 எம்எல்ஏக்களும் காங்கிரஸ் கட்சியின் தனிப்பட்ட செல்வாக்கிற்காக கிடைத்தவர்களா? ஆமா இல்ல, நானே ஆமா சொல்றேன். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கங்க. காங்கிரஸ் கட்சி தான் தொடர் வெற்றி. இது காங்கிரஸ் இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கா இல்ல திமுக கூட்டணிக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கா? தென் மாவட்டங்கள்ல என்றைக்குமே காங்கிரஸ் இல்ல. நீங்க ஏதாச்சும் ஒரு எக்ஸாம்பிள் கேட்டீங்க, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன். கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி இப்ப அவரும் அமைச்சராக இருக்கிறார். தொடர் காங்கிரஸ் வெற்றி. அது திமுக உடைய வாக்கு வங்கியா காங்கிரஸோட வாக்கு வங்கியா? நீங்க 2 பேருடைய வாக்கு வங்கியுமே இருக்கு. ஆனா திமுகவோட துணை இல்லாமல் போயிருந்தால் காங்கிரஸ் கட்சியால இந்த 5 எம்எல்ஏக்களை கூட பெற்றிருக்க முடியாது என்பதுதான் யதார்த்தமான உண்மை. வேணும்னா அடுத்த முறை வேணும்னா இப்போ சரி விடுங்க, அது யதார்த்தத்திற்கு அப்பாற்பட்டது. பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மறுபடியும் தேர்தலில் போட்டி போட சொல்லுங்க, பாத்துடலாம். அதெல்லாம் தேவையில்லை. அடுத்ததா எங்கிருந்தாலும் தமிழர்கள் தான் அப்படிங்கிறாரு. தேசிய இனம்னா என்ன, அதற்கான வரையறைனா என்ன அப்படின்னு தெரியாதவர் அல்ல அண்ணன் திருச்சி வேலுச்சாமி. அவர்கிட்ட இருந்து இப்படிப்பட்ட ஒரு பதில நான் எதிர்பார்க்கல. இது தவறான ஒரு முன்னுதாரணம். மலையாளிகள் அவர்களுக்கென்று ஒரு மொழியை உருவாக்கி கொண்டு தனித்த தேசிய இனமாக மாறிவிட்டார்கள். அதன் பிறகு அவர்களை தமிழர்கள் அப்படின்னு சொல்றது தவறு, ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. அடுத்தது மாநில சுயாட்சி என்பது ஒரு மயக்கம் அப்படிங்கிறாரு. இது என்ன சொல்றதுனே தெரியல. மாநில சுயாட்சிக்கு காங்கிரஸ் கட்சியினர் எதிரானவர்கள் என்பதற்கு இதை விட சிறந்த எடுத்துக்காட்டு வேற எதுவுமே கிடையாது. இது மயக்கம் அப்படின்னா இத்தனை காலமாக இந்த மாய தோற்றத்தை முன்வைத்துக் கொண்டிருந்த திமுக கட்சியுடன் எதற்காக கூட்டணியில் இருந்தீர்கள்? நீங்க ஒரு மாய தோற்றத்தை முன்வைக்கிறீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இதை நாங்க ஏத்துக்க மாட்டோம். உங்க கட்சி உங்க கூட்டணியை விட்டு நாங்க அழிக்க மாட்டோம்னு சொல்லியிருக்கலாமே. அந்த முடிவை இப்ப எடுத்துட்டாங்கல்ல. தாவேகாவோட கொள்கையில ஒண்ணு மாநில சுயாட்சி. இப்ப அங்க போய் சொல்ல சொல்லுங்க. தாவேகாவுக்கு மாநில சுயாட்சி ஒரு கொள்கை இருக்கு. தாவேகா கிட்ட போய் சொல்ல சொல்லுங்க. மாநில சுயாட்சி என்பது ஒரு மயக்கம், அதை நாங்க ஏத்துக்கல. நீங்க இந்த கொள்கையை கைவிடுவோம்னா நாங்க எங்களுடைய ஆதரவை பின்வாங்கிக்கோன்னு சொல்ல சொல்லுங்க. நீங்க பிரபாகரன் மாதிரி தனிநாட்டுக்கு போராடுங்க, அப்ப உங்களை மதிக்கிறோம். அதையும் செய்ய மாட்டீங்க, இதையும் செய்ய மாட்டீங்க. இளைஞர்களை கெடுக்கிறது மட்டும் தான் வேலையை வச்சிருப்பீங்க. வேலுச்சாமி தனிநாடுக்கும் மாநில சுயாட்சிக்குமான அடிப்படை வேறுபாடே ஐயாவுக்கு தெரியல. அவர்கிட்ட போய் என்னன்னு பேசுறது? நீங்க எங்க தலைவரை பத்தி பேசுறீங்க, தனிநாடு கேட்டு போராட சொல்றீங்க. எங்க தலைவர் மாதிரி அந்த தலைவரோட விடுதலை கனவை பொசுக்கி நாசமாக்கியது ராஜீவ்காந்தி. அந்த ராஜீவ்காந்தியோட நினைவு நாள்ல தாவேகா கட்சி தமிழ்நாட்டிற்கும் தமிழ் இனத்திற்கும் மாபெரும் போராட்டம் செஞ்சிருக்கு. சரி, ஓகே ஓகே வேலுச்சாமி, ஓகே போராடுங்க. இல்ல
அரசியலமைப்பு சட்டத்தை ஏத்துக்கிட்டு அதனுக்கு உட்பட்ட ஒரு அரசியல் தான் நாங்க இன்னைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். அதே அரசியல் சட்டத்திற்கு உட்பட்ட மாநில சுயாட்சி தான் நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அந்த மாநில சுயாட்சியை பறித்த காங்கிரஸ் கட்சிக்கு எங்களை எதிர்த்து பேசுவதற்கு எந்த தகுதியும் கிடையாது. ஒண்ணு அதை சொல்லுங்க, இல்லடா இதை சொல்லுங்க, ரெண்டுல ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க, ரெண்டுக்கு நடுவுல இருக்க முடியாது. சரி, ஓகே திரு அசோக், சுருக்கமா நிறைவு உங்களுடைய கருத்து. ஓகே, தலைப்பு ஒட்டியே போயிடலாம் அப்படின்னு ரொம்ப நினைக்கிறேன். சுருக்கமா. தமிழகத்தில் அமைந்திருக்கின்ற கூட்டணி ஆட்சி வாக்குறுதியை நிறைவேற்றமா ஆட்சியை தக்க வைக்கவா அப்படிங்கிறது தான் தலைப்பு. என்ன பொறுத்த வரைக்கும் ஆட்சியை தக்க வைப்பதற்காகத்தான் இந்த அமைச்சரவையில் பங்கு கொடுப்பது நடந்துள்ளது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப காங்கிரஸ் கட்சியை விட்டுடுங்க, அவங்க திமுக கூட மொத்தமாகவே கூட்டணியை முறிச்சுக்கிட்டு தாவேகா பக்கம் வந்துட்டாங்க. ஆனா விசிக, கம்யூனிஸ்ட் கட்சிகள், ஐயுஎம்எல் இவங்கெல்லாம் திமுக கூட தான் கூட்டணியில இருக்கிறாங்க. ஆனா ஆதரவு மட்டும் தாவேகா ஆட்சி அமைப்பதற்கு வழங்கி இருக்கிறாங்க. இப்ப இன்னும் 2 ஆண்டுகள்ல நாடாளுமன்ற தேர்தல் வரப்போகுது. அந்த நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக வேட்பாளர்களுக்கு எதிராக தாவேகாவும் வேட்பாளர்களை நிறுத்தி திமுகவிற்கு எதிராக பரப்புரை செய்ய போறாங்க. அப்ப திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தருகின்ற ஒரு கட்சி திமுகவை எதிர்த்து தேர்தல் பரப்புரை செய்யும் அப்படிங்கிற ஒரு தர்ம சங்கடமான சூழல்ல இந்த கூட்டணி கட்சிகள் என்ன முடிவெடுக்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி வரும். கூட்டணி விட்டு விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அமைச்சரவையில பங்கு கொடுத்து நீங்க சொன்ன மாதிரி லாக் பண்ணி வைக்கிறாங்க. சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி